நானே இங்க வர சில பேர்ட்டலாம் சொல்லுவேன், எதுக்கெடுத்தாலும் ஜோசியம் பார்க்காதப்பா. ம். முக்கியமான விஷயத்தை ஜோசியம் பாரு கரெக்ட். ம். எடுத்ததுக்கெல்லாம் பார்க்காத அப்படின்னு ம். சொல்லுவேன். நான் இந்த சந்திராஷ்டமம் அதுக்கெல்லாம் மதிப்பே தரதில்ல. ம். அஷ்டமி, நவமி பட் அஷ்டமி வந்து கொஞ்சம் வேலை செய்யும். ம். திதி வேலை செய்யும். ஆனா அது செய்யற வேலை ரொம்ப சொற்பமா இருக்கிறனால அது கண்டுக்க வேணாம். ம். சந்திராஷ்டமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் செய்யாது. ம். கொஞ்சம் நம்மளும் யோசிக்கணுமா? கணக்குக்கு ஒத்து வரணும். இப்ப திதி சொன்னேனே, பாகை முறையில வரும். இந்த திதி இத்தனை பாகை, சூரியனுக்கு இதுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சுன்னா தப்பு. இப்படி தான் நல்லதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. ம். அந்த கணக்கை வச்சு நம்ம சொல்றோம். பிரயோகப்படுத்தி பார்க்கும்போது 100க்கு 80 பேருக்கு மேல சரியா இருக்கு. ம். அதனால ஏத்துக்கிறோம். ஆனா இந்த சந்திராஷ்டமத்துக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கே இல்லையே. ராகு காலத்துக்கு இல்லையே. யமகண்டத்துக்கு இல்லையே. அந்த நேரத்துல ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கா? நல்லாவும் இருக்க. அப்ப எப்படி நீ ஒத்துக்குவ? என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன்மா. கடவுள் இருக்காரா இல்லையானா இருக்காரு. ம். நானே உணர்ந்திருக்கிறேன். இல்லைன்னு அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். நல்லா உணர்ந்திருக்கிறேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு அற்புதமா உண்டு. அபரிதமா உண்டு. ஆனா கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்பதும் உண்மை. ம். தேவையில்லாதெல்லாம் நீ சுமந்துட்டு போக வேணாம். உன் காலத்தை விரயம் பண்ண வேணாம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க. அப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னா போதும்.